வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் பல்கலை கருப்பு கொடி விவகாரம், மாணவர்கள் மீது நடவடிக்கை. ஜெனீவாவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள போர்க்குற்ற புகைப்படங்கள். லண்டனில் நாமலுக்கு சர்வதேச சமூகங்கள் வழங்கிய பதிலடி, நீதி அமைச்சர் ஹர்ஷன கடும் சாடல். யாழில் ஜனாதிபதி கலந்து கொண்ட நிகழ்வு, வெளியானது செலவு அறிக்கை. நிலக்கரி தரமற்றது என்பது உண்மை, பகிரங்கமாக ஒப்புக்கொண்ட அரசாங்க தரப்பு. பெற்றோரின் கல்வி சுமையை குறைப்பதே அரசின் நோக்கம், பிரதி அமைச்சர் கௌசல்யா தெரிவிப்பு. நாட்டில் சில பகுதிகளுக்கு இன்று மழைக்கு வாய்ப்பு, கடல்சார் ஊழியர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. GSP+ சலுகையை தக்க வைக்க இலங்கை தீவிரம். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்டிருந்த தேசிய கொடி இறக்கப்பட்டு அதற்கு பதிலாக கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக 30 மாணவர்கள் மீது கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது என்று தெரிய வருகின்றது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் வட்டாரங்கள் தெரிவிக்கும் தகவலின்படி இது தொடர்பான இறுதி முடிவு ஆணைக்குழுவின் அடுத்த கூட்டத்தில் எடுக்கப்பட உள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்துமாறு இந்த மாதம் 11ஆம் தேதி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யாழ் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கோரியிருந்தது. இதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழகத்தின் இன நல்லிணக்க பிரிவு பொறுப்பான பேராசிரியர், மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி மற்றும் தலைமை பாதுகாப்பு அதிகாரி ஆகியோரை கொண்ட குழு ஒன்று விசாரணைகளை முன்னெடுத்தது. இதுகுறித்து விசாரணை அறிக்கையானது கடந்த வாரம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. தேசிய புலனாய்வு முகவரியினால் வழங்கப்பட்ட வீடியோ காட்சிகள் மற்றும் புகைப்பட ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. இந்த சம்பவத்துடன் நேரடியாக தொடர்புடையதாக கருதப்படும் 2 மாணவர்கள் உட்பட 28 மாணவர்கள் மற்றும் 2 மாணவிகள் மொத்தமாக 30 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 2025ஆம் ஆண்டு இதேபோன்ற சம்பவம் இடம்பெற்றபோது பல்கலைக்கழக நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என ஆணைக்குழு அதிருப்தி வெளியிட்டிருந்தது. இதனால் இந்த முறை கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க ஆணைக்குழு திட்டமிட்டும் இருக்கின்றது. பல்கலைக்கழக மட்டத்தில் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது மாணவர்களின் மனநிலை குறித்து சில அவதானிப்புகள் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறுபான்மை தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்கு உரிய மதிப்பு வழங்கப்படாத வரை இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களுக்கு உகந்த நாளல்ல என்பதை வெளிப்படுத்தவே இந்த செயலில் ஈடுபட்டதாக மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. நீண்டகால அடிப்படையில் இனங்களுக்கிடையே நல்லுறவை மேம்படுத்தவும் நிரந்தர புரிந்துணர்வை ஏற்படுத்தவும் இவ்வாறான சம்பவங்களை தவிர்க்கும் வகையில் பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு சர்வதேச சமூகத்திடம் நீதி கோரி ஜெனீவா ஐநா திடலில் கவனஈர்ப்பு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 61வது கூட்டத்தொடர் சுவிட்சர்லாந்து ஜெனீவா நகரில் நேற்று ஆரம்பமாகியுள்ளது. இதனை முன்னிட்டு மேற்படி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஈழ தமிழர்களுக்கான நீதியையும் சர்வதேச விசாரணையையும் வலியுறுத்தி இத்தகைய போராட்டங்கள் ஜெனீவாவில் தொடர்ந்து 14வது ஆண்டாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் ஐநா வளாகத்தின் முன் அமைந்துள்ள திடலில் இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள், கடத்தல்கள், மனித உரிமை மீறல்கள் மற்றும் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கை இராணுவத்தினரால் தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலையின் கோர முகத்தை உலகுக்கு உணர்த்தும் சாட்சியங்களாக இவை அமைந்துள்ளது. லண்டனுக்கு விஜயம் செய்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் உரைகள் அடுத்தடுத்து ரத்து செய்யப்பட்டமையானது கடந்த காலங்களில் ராஜபக்ச குடும்பத்தினர் முன்னெடுத்த அரசியலுக்கு சர்வதேச சமூகம் வழங்கிய பதிலடி என்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் இலங்கையில் எத்தகைய அரசியலை முன்னெடுத்தார்கள் என்பதை உலகம் ஒன்று நன்கு அறிந்து வைத்துள்ளது. சர்வதேச சமூகம் எப்போது மிகவும் விழிப்புடன் இருக்கின்றது. அதன் விளைவாகவே கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் போன்ற புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் அவருக்கு இடமளிக்க மறுத்துள்ளார்கள். ராஜபக்சர்களின் ஆட்சிக் காலத்தில் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகள் கையாளப்பட்ட விதம் குறித்து சர்வதேச மாணவர்கள் மற்றும் சிவில் சமூகத்தினர் மத்தியில் பாரிய விரக்தி நிலவுகின்றது. இந்த அதிருப்தியே நாமலின் உரைகள் ரத்து செய்யப்பட்டமைக்கு பிரதான காரணமாகும். கேள்விகளுக்கு பயப்படுபவர்கள் அல்லது மற்றவர்கள் கேள்வி கேட்கும் சூழலை
உருவாக்காதவர்கள் இத்தகைய உரிய கல்வி நிறுவனங்களில் உரையாற்ற தகுதியற்றவர்கள். ஒரு ஜனநாயக நாட்டின் இதுபோன்ற எதிர்ப்புகள் எழும்போது அந்த நாட்டு கல்வி நிறுவனங்கள் அதற்கு மதிப்பளிப்பது இயல்பான ஒன்றாக சொல்லப்படுகின்றது. லண்டன் பல்கலைக்கழக மாணவர்கள் தமது பாதுகாப்பு மற்றும் சுதந்திரமான விவாதம் குறித்து கவலை தெரிவித்தது முற்றிலும் நியாயமானதாக சொல்லப்படுகின்றது. கடந்த கால கசப்பான அனுபவங்களே இத்தகைய போராட்டங்களுக்கு அடிப்படையாக அமைந்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் கடந்த மாதம் ஜனாதிபதி கலந்து கொண்ட 2 நிகழ்வுகளுக்காக பொதுமக்களை அழைத்து வர 25,66,885 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த மாதம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். இந்த விஜயத்தின் போது அவர் ஜனவரி 16 மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நடைபெற்ற இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கான மீள்குடியேற்ற வீடமைப்பு திட்டத்துக்கான உதவி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வுக்காக பொதுமக்களை மைதானத்துக்கு அழைத்து வர 11 தனியார் பேருந்துகள் சேவைக்கு அமர்த்தப்பட்டதாக மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது. இதற்காக 2,23,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. அதே தினம் முழு நாடுமை ஒன்றாக என்ற போதை ஒழிப்பு நிகழ்வு கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்காக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 75 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்காக 23,43,885 ரூபாய் செலவிடப்பட்டதாக மாவட்ட செயலகம் குறிப்பிட்டுள்ளது. இவ்விரு நிகழ்வுகளுக்கு மொத்தமாக 25,66,885 ரூபாய் நிதி செலவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலகம் விளக்கம் அளித்துள்ளது. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி தரம் குறைந்தவை என்ற குற்றச்சாட்டில் உண்மை இருக்கின்றது என்று அமைச்சர் KD லால்காந்த பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளார். இருப்பினும் இந்த நிலக்கரி விநியோகம் டெண்டர் நடைமுறையில் எவ்வித மோசடியும் அல்லது ஊழலும் இடம்பெறவில்லை என்று அவர் உறுதியளித்ததாக கூறப்படுகின்றது. நேற்று ஊடகவியலாளர்களிடம் முன்பாக பேசிய அமைச்சர் இது தொடர்பாக எழும் குற்றச்சாட்டுகள் வெறும் ஆதாரமற்ற வதந்திகளை என குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் அவர் தெரிவிக்கும் போது தரமற்ற நிலக்கரி விநியோகிக்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டு உண்மையானது. அதில் மாற்று கருத்து இல்லை. தரக்குறைபாடு ஏற்பட்டிருந்தாலும் அந்த டெண்டர் வழங்கப்பட்ட விதத்தில் முறைகேடுகளோ அல்லது ஊழலோ இடம்பெறவில்லை. தரமற்ற நிலக்கரியால் அரசுக்கு ஏற்படும் நட்டத்தை அறவிடுவதற்கு முறையான பொறிமுறையும் அளவுகோலும் ஏற்கனவே நடைமுறையில் காணப்படுகின்றது. இந்த விதிகளின்படி உரிய இழப்பீடு வசூலிக்கப்படும். கடந்த கால அரசுகளைப் போல் அமைச்சரவை தீர்மானங்களின் ஊடாக தன்னிச்சையாக விநியோகஸ்தர்களை தெரிவு செய்யாமல் தற்போது மிகவும் வெளிப்படையான விலைமனு கோரல் நடைமுறைகளை அரசு பின்பற்றி வருகின்றது என கூறப்பட்டுள்ளது. அமைச்சர் KD லால்காந்தவின் இந்த கருத்து தொழில்நுட்ப ரீதியான தவறுகளை ஒப்புக்கொண்டாலும் அரசியல் ரீதியான ஊழல் குற்றச்சாட்டுகளை முற்றாக நிராகரிக்கும் வகையில் அமைந்துள்ளது. பிள்ளைகளின் கல்விக்காக பெற்றோர்கள் எதிர்நோக்கும் பாரிய நிதிச்சுமையை குறைப்பதில் தற்போதைய அரசு உறுதியாக இருக்கின்றது என்று பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். அரசின் திட்டங்கள் குறித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். பெற்றோர்கள் மீதான நிதி அழுத்தத்தை குறைப்பது எமது அரசின் பிரதான கொள்கையாகும். இது எமது பரந்த கல்வி சீர்திருத்தங்களில் ஒரு முக்கிய அம்சமாக சொல்லப்படுகின்றது. இந்த சீர்திருத்தங்கள் பொது கல்வியை தாண்டி விசேட கல்வியை வலுப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்துகின்றது. மாற்றுத்திறனாளிகள் முழுமையாக சமூகத்துடன் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பதே எமது இலக்காக இருக்கின்றது. நாங்கள் எவரையும் பின்னால் விட்டுச் செல்லவில்லை. உரிமை மீறப்பட்ட அனைவரையும் ஒன்றிணைத்து அபிவிருத்தியை நோக்கி செல்லும் பயணத்தை நாம் முன்னெடுத்து வருகின்றோம். அவர்கள் நாட்டின் அபிவிருத்திக்கு தீவிரமாக பங்களிப்பவர்களாக மாற்றப்படுவார்கள். கல்வி, சுகாதாரம் மற்றும் பொது போக்குவரத்து ஆகிய துறைகளுக்கான தேசிய வரவு செலவு திட்டத்தில் கணிசமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசுக்குள் முடிவுகள் கூட்டாகவே எடுக்கப்படுகின்றன. நாங்கள் தனிப்பட்ட முடிவுகளை எடுப்பதில்லை. ஒரு கூட்டு அரசாகவே செயற்பட்டு வருகின்றோம் என தெரிவித்துள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக மழையற்ற வானிலை நிலவக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. மத்திய, சப்ரகமுவ, மேல், வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம்.
இதேவேளை நாட்டுக்கு வடகிழக்காக வங்காள விரிகுடாவில் கடல் பிராந்தியங்கள் நிலை கொண்டுள்ள தாழ் அமுக்க பிரதேசமானது வடகிழக்கு திசையினூடாக நகர்வதுடன் மேலும் நலிவடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக மணத்தியாலத்துக்கு சுமார் 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதுடன் இடியுடன் கூடிய பலத்த மழையும் பெய்யக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றது. இதேவேளை இந்த கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். எனவே கடல் பிராந்தியங்களுக்கு சில மீனவர்கள் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். காலி தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொதுவில் வரையான கடல் பிராந்தியங்கள் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றது. இந்த பிராந்தியங்கள் மணத்தியாலத்துக்கு 20 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் எனவும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் சொல்லப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவித்துள்ளது. இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு வலுவூட்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வரிச் சலுகையை மேலும் நீடித்துக் கொள்வதற்காக பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோனிடம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேரடி ஆதரவை கோரியுள்ளார். இந்தியாவின் புதுடெல்லியில் அண்மையில் இடம்பெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டின் பக்க நிகழ்வாக இரு நாட்டு தலைவர்களுக்கிடையில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சின் போது இந்த முக்கிய கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. தற்போது இலங்கைக்கு கிடைத்து வரும் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை 2026 டிசம்பர் மாதத்துடன் காலாவதியாகியுள்ளது. இந்த சலுகை இலங்கையின் ஆடை தொழில் மற்றும் ரப்பர் உற்பத்திகளுக்கு ஐரோப்பிய சந்தையில் பெரும் வாய்ப்பை வழங்கி வருகின்றது. இதனை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கான விண்ணப்பத்தை இலங்கை சமர்ப்பிக்க உள்ள நிலையில் அதற்கு பிரான்ஸ் தனது முழுமையான ஆதரவை வழங்கும் என ஜனாதிபதி மேக்ரோன் இதன்போது உறுதியளித்துள்ளார். இந்த ராஜதந்திர வெற்றி குறித்து ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்திய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத், ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய நாடாக விளக்கும் பிரான்சின் ஆதரவு எமக்கு கிடைத்துள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குதல் ஜனாதிபதி அனுரகுமாரவின் கோரிக்கையை ஏற்ற மேக்ரோன் இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்க இணங்கியுள்ளார். 2026க்கு பின்னரும் இந்த வரிச்சலுகையை பெறுவதற்கு தேவையான சட்டம் மற்றும் மனித உரிமைகள் சார்ந்த பரிந்துரைகளை இலங்கை ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி வருகின்றது என தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையை தக்கவைக்க பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குதல் உள்ளிட்ட 27 சர்வதேச ஒப்பந்தங்களை இலங்கை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தி வருகின்றது. இந்த நிலையில் பிரான்ஸ் போன்ற செல்வாக்குமிக்க நாடுகளின் ஆதரவு இலங்கைக்கு பாரிய பலமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்படுகின்றது. செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ் பல்கலை கருப்பு கொடி விவகாரம், மாணவர்கள் மீது நடவடிக்கை. ஜெனீவாவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள போர்க்குற்ற புகைப்படங்கள். லண்டனில் நாமலுக்கு சர்வதேச சமூகங்கள் வழங்கிய பதிலடி. நீதி அமைச்சர் ஹர்ஷன் கடும் சாடல். யாழில் ஜனாதிபதி கலந்து கொண்ட நிகழ்வு வெளியானது செலவு அறிக்கை. நிலக்கரி தரமற்றது என்பது உண்மை, பகிரங்கமாக ஒப்புக்கொண்ட அரசாங்க தரப்பு. பெற்றோரின் கல்வி சுமையை குறைப்பதே அரசின் நோக்கம், பிரதி அமைச்சர் கௌசல்யா தெரிவிப்பு. நாட்டில் சில பகுதிகளுக்கு இன்று மழைக்கு வாய்ப்பு, கடல்சார் ஊழியர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையை தக்க வைக்க இலங்கை தீவிரம். இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.